கேவில டீச்சரா இருக்கிற அக்கா. இப்ப நான் சொன்னா கூட அடுத்து நீங்க வந்து என்ன கேள்வி கேட்பீங்க? பத்திரிகையாளர் சந்திப்பின் போது செய்தியாளர் எழுப்பிய பிற்போக்கான கேள்வியால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தலையில் அடித்துக்கொண்டு வருத்தப்பட்ட சம்பவம் அரங்கேறியுள்ளது. கிளாஸ்ல 50 பேர் இருப்பாங்க, அதுல 30-35 பிள்ளைங்க தமிழ், அவங்க இஷ்டம். அதுக்கு தனியா எக்ஸாம் இருக்கு. தமிழ் கல்வி வழியா சர்டிபிகேட் கொடுப்பாங்க. 8th சரியா சர்டிபிகேட், 10th தனியா, 12th தனியா. அங்கே காலேஜ் லெவல். ஏன்னா ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு தமிழ் இல்லைன்னா எக்ஸாம் எழுத முடியாத நிலைமை இருக்குல்ல, அதுக்காக எங்க பிள்ளைங்களுக்கு சர்டிபிகேட்டை கொடுத்து அனுப்புறோம். தமிழ் படிக்கலாம், ஜெர்மன் படிக்கலாம். ஆமா, சரி, பஞ்சாயத்து முடிஞ்சு போச்சு. அடுத்ததுக்கு வாங்க. கேவில தமிழ் இருக்கு, வாங்க. அப்ப அரசு பள்ளியில 3வது மொழி கொண்டு வந்துடலாம். வாங்க, ஒரு பஞ்சாயத்தா போவோம். நாங்க ஒன்னா போவோம். அப்படியே ஒன்னொன்னா கிளாரிஃபை பண்ணிட்டு லைவா போனேன் நைட் வரைக்கும். நீங்க சொன்ன கருத்துப்படி 1 to 5 அத்தனை சப்ஜெக்ட் தமிழ்ல நடத்தணும். அதுக்கான ரிசோர்ஸ் தமிழ்நாட்டுல இருக்குதா? கேவில அண்ணே ஒரு நிமிஷம், என்னன்னு பேசுறீங்க? அண்ணே ஒரு நிமிஷம். கேவில ஜெர்மன் வரைக்கும் போயிட்டாங்க. 3rd லாங்குவேஜ் ஜெர்மன் இருக்கு, தமிழ் இருக்குன்னு அந்த அக்கா கேவில டீச்சரா இருக்கிற அக்கா. இப்ப நான் சொன்னா கூட அடுத்து நீங்க வந்து என்ன கேள்வி கேட்பீங்க? அண்ணா நீங்க கேவில வேலை பாக்குறீங்க, ஒருவேளை கேவில தமிழ் இருக்குன்னு சொன்னா 2 அடுத்த என்ன கேள்வி கேட்பாங்க? நீங்க கேவில வேலை பாக்குற ஐடி கார்டு காமன்னு ஒத்துக்கிறேன். கேவில வேலை பாக்குற அக்கா வந்து நான் கேவில தாங்க வேலை பாக்குறேன், தமிழும் படிக்கலாம், ஜெர்மனும் படிக்கலாம், தனியா சர்டிபிகேட் கொடுக்கறாங்க. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.